பேரணாம்பட்டியில் விநாயகர் விஜர்சன ஊர்வலம் நடைபெற்றது. சிலை கரைப்பதற்கு போதிய வசதிகள் இல்லாததால் வருவாய்த்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் பல்வேறு இடங்களில் கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்கள் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து விநாயகர் விஜர்சன ஊர்வலங்கள் பேரணாம்பட்டியிலிருந்து பத்தலப்பள்ளி வரை நடைபெற்றது. சிலைகளை கரைப்பதற்கு நீர் வசதி, கிரேன் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு வருவாய்த்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் விழாக்குழுவினர் சார்பில் கோரிக்கை வைத்தனர். இருப்பினும் சிலை கரைக்கும் இடத்தில் போதிய நீர் வசதி, சிலைகளை எடுத்து கரைப்பதற்கு கிரேன் வசதி உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்படவில்லை. இது குறித்து வருவாய்த்துறையிடம் கேட்டதற்கு இது எங்கள் பணி அல்ல, நகராட்சி பணி, ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் பணி என்று ஒருவர் மீது ஒருவர் குறை கூறினர். இதனை கண்டித்து தமிழ்நாடு இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு சார்பில் மாநில செயலாளர் ஹேம்பிரசாத் தலைமையில் சிலை கரைக்கும் இடத்தில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட நிர்வாகங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே இன்ஸ்பெக்டர் ருக்கமா அங்கதன், தாசில்தார், PTO உள்ளிட்ட அலுவலர்கள் அடுத்த முறை கண்டிப்பாக அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும், இந்த முறை தயவு செய்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்று சிலைகளை கரைத்தனர். சிலை கரைக்கும் இடத்தில் திடீர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடையெல்லாம் சொல்லாதீங்க. உடச்சி செலவு சாமி கும்பிட்டு நம்ம உட்காந்து உடச்சி ஒரு சிலை அழகு பார்த்து நம்ம உட்காந்து போது விடுங்க. அப்போ வார்த்தையை தப்பா பேசுறேன். எல்லா சிலையும் உடையும். நாங்கள் அப்படி தான் அமுத்து வந்த வார்த்தை தவறு இது. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சார். சார் ரைட், ஓகே. எங்க சார் உங்க சார் எப்படி செஞ்சு சொல்றேன். ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அடுத்த முறை எந்த மீட்டிங்கும் கூப்பிடாதீங்க. எந்த மீட்டிங்கும் கூப்பிடாதீங்க. எதுவும் கன்சல்ட் பண்ணாதீங்க. நீங்களாம் முடிவெடுக்க நாங்களாம் முடிவெடுத்தோம். அப்படியே பூஜை பண்ணி நம்ம தள்ளி விடணும். அது 2 வருஷமா தான் சொல்லுங்க. இறங்கி பாருங்க. சாத்து ஒரு செலவு சாத்து இருக்கா நம்ம அங்கே ஒரு செலவு ஒரு செலவு வந்து சாப்பிட்டு வந்துருக்கு சார். பெரிய செலவு அதெல்லாம் எப்படி சார் அனுப்பிங்க? டாக்டரே ரிவல்ஸ் எடுத்து கூட பண்ணி வச்சுட்டு அதை திரும்ப சொல்லி அப்புறம் பண்ணி வச்சு நான் போயிட்டு அதான் சொன்னால் ஒரு சின்ன விஷயம். 2 வாரமாக மீட்டிங் போகிறீங்க, 2 வாரமாக கருத்துக்களை சொல்கிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லி